1½ மாத கடுமையான கோடை காலத்திற்கு அப்புறம் ஒரு சில் ப்ரீஸ். கேரளா, மும்பைல மழை பெய்யுதுன்னு நியூஸ்ல பார்த்தா, இந்தியால சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனி புக்ஸ். வாங்க சவுத் வெஸ்ட் மான்சூன் பத்தி தெரிஞ்சுக்கலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ரெய்னி சீசன் சொல்றாங்க. ஏன்னா 75% ஆஃப் த ரெயின்ஃபால் வந்து இந்த மான்சூன்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. டைம் பீரியட்னா ஜூன் டு செப்டம்பர். சம்மர் டைம்ல இந்தியால, அதுவும் நார்த் இந்தியால டெம்பரேச்சர் ஹையா இருக்கு. இந்த டெம்பரேச்சர் லேண்டில் அதிகமாகவும் சீல அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்காது. ஏன்னா வந்து தண்ணி இருக்கிறதுனால அவ்வளோ ஹீட்டை அப்சர்வ் பண்ணாது. இதனால ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக குளிர்ந்த காற்று சீலேருந்து லேண்டை நோக்கி வரும். இந்த காற்று ஹை பீக்ஸ்னால தடுக்கப்பட்டு நமக்கு மழையை தருது. சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவோட சதர்ன் பார்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. 2 பிரான்ச்சாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று அரேபியன் சி பிரான்ச்சஸ், இன்னொன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சஸ். அரேபியன் சி பிரான்ச்சஸ் வெஸ்டர்ன் காட்ஸால் தடுக்கப்பட்டு வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நல்ல மழையை தருது. இந்த மாதிரி சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன்றதுனால இதை பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் மான்சூன் சொல்கிறாங்க. இந்த விண்ட் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி ஹிமாலயாஸால் தடுக்கப்பட்டு நார்த் இந்தியாவுக்கு ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்குது. இந்த விண்டு வந்து ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சுக்கு பேரலாக போகிறதுனால ராஜஸ்தான், வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்தளவுக்கு ரெயின்ஃபாலை தரதில்லை. பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் விண்டு வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியா, மயன்மார் நோக்கி மூவ் ஆகுது. அங்கே இருக்க ஹிமாலயா மவுண்டெயினால் தடுக்கப்பட்டு நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு நல்ல மழை பொழிவை தருது. இந்த பிரான்ச் விண்டு வந்து மேகாலயில் இருக்க காரோ, காஷி, ஜெனிட்டா மவுண்டெயின் பீக்ஸ்னால தடுக்கப்பட்டு மேகாலயில் இருக்க மவுசின்ட்ரம்க்கு ஹெவியஸ்ட் ரெயின்ஃபாலை கொடுக்குது. இதனால தான் மவுசின்ட்ரம் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியாவாக இருக்குது. விண்ட் டைரக்ஷன் தமிழ்நாட்டுக்கு லீவர்ட் சைடில் இருக்கிறதுனால குறைவான மழை பொழிவு மட்டுமே கிடைக்குது.